ஏசாயா புஸ்தகம் 44:21. நினை யாக்கோபே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. ஏசாயா 49:15 சொல்லுகிறது, கற்பத்தின் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும், யாக்கோபே உன்னை பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்மை நினைத்து இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மை நினைப்பதற்கு யாரை கர்த்தர் நினைப்பார்? எதற்காக கர்த்தர் நினைக்கிறார்? அந்த காரியங்களை குறித்து இன்னைக்கு தியானம் பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம். எபிரேயர் 6வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை ஒருத்தர் கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர், ஏனென்றால் உந்தன் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும், பாருங்க, அதில் ஆண்டவர் சொல்ற அவருடைய நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் நாமத்துக்காக நீங்க செய்த ஊழியத்தின் காரியங்களை நான் மறப்பதற்கு நல்ல தெய்வம். ஆமென். நான் மறப்பதற்கு அநியாய தெய்வம் அல்ல, நல்ல தெய்வம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல ஒரு காரியத்தை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல 1 முதல் 4, அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல 30-31 இந்த வசனத்துல பார்ப்பீர்கள் என்றால், செபிப்பவர்களையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களையும் கர்த்தர் நினைக்கின்றார். ஆமென். யாரை நினைக்கின்றார்? செபிப்பவர்களையும். ஏன் செபத்தையும் அந்த செபம் செய்தவர்களையும் ஏன் நினைக்கின்றார் அப்படின்னா, அவர்களுடைய செபத்தை கர்த்தர் நினைக்க வைப்பது கர்த்தரின் நாமத்துக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக நின்றதை கர்த்தர் பார்த்து பார்த்து எண்ணி எண்ணி அந்த மகன் அந்த மகளுடைய செபத்தை கர்த்தர் நினைக்கிறார், நினைத்து பதில் செய்கிறார். சும்மா நினைக்கல, எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், எல்லாரும் ஜெபத்தையும் கர்த்தர் நினைப்பார், நான் சொல்ல மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல செபிக்கிற, யாரு செபிக்கிற அந்த மகனை மகளை, அந்த மகன் மகள் செய்த கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்துக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக செய்ததை அந்த கர்த்தர், என் நாமம், என்னுடைய ஊழியம், என்னுடைய காரியத்துக்காக செய்ததை நான் நினைத்து இருக்கிறேன். அந்த மகளுடைய செபத்தை நான் நினைத்து அதற்கேற்ற பலனை கொடுக்க நான் நினைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஜெபம் சொல்லுவாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், ஜெபம் எல்லாரும் பண்ணலாம், எல்லாரும் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார்லாம் சொல்ல முடியாது. அநேக ஜெபத்தை கர்த்தர் கேட்டாலும் கேளாதபடி போயிடுவார், மறப்பார். ஏன்னா அவங்க செய்ய அப்படி, அதை கேட்க மாட்டார், மறப்பார். ஆனா கர்த்தர் நினைக்க வைப்பது, கர்த்தரை விட்டு மறக்காமல் இருப்பது என்ன அப்படின்னா, இயேசுவுக்காய், இயேசுவின் சுவிசேஷத்துக்காய், ஆத்தும ஆதாயத்துக்காய், அவருடைய பணிக்காக தங்கள் கழுத்தை, ஆமென், நாமத்துக்காக கொடுப்பவர்களை கர்த்தர் மறவாமல் கர்த்தர் நினைப்பார். என்னது? அவங்க செபத்தை, அவங்க விண்ணப்பத்தை, அவங்க வேண்டுதலை அவர் நினைப்பார். ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்துல 3வது வசனத்தை போடுங்க. அதுலயும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா? என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன், நான் தெரிந்திருக்கிறேன். அப்ப என் நாமத்துக்காக, என்னுடைய பணிக்காக நிற்கிறதை நான் பார்க்கிறேன், காண்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். அந்த மகனுடைய, அந்த மகளுடைய செபத்தை நான் மறக்க மாட்டேன், பதில் செய்வேன். அல்லேலூயா. என்ன செய்வாரா? பதில் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. செபத்தை சங்கீதம் 5:65 சொல்லுகிறது, செபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம், ஜெபம் எல்லாரும் ஜெபிக்கலாம். அந்த நேரம் கேட்பார், அப்படியே அவர் விட்டாலும் விட்டுருவாரு. ஆமென். ஆனா கர்த்தர் நீ பண்ற ஜெபத்தை, கர்த்தர் நீ ஜெபிக்கிற விண்ணப்பத்தை அவர் கேட்டு மறக்க கூடாது. வேதத்தில் அநேக ராஜாக்கள் அவங்களுக்கு மறந்து போனார்கள் பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சர் மறந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். அகாஸ்வேர் ராஜா மறந்தார், 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 மறந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இயேசு ராஜா மறக்க மாட்டார், மறக்க மாட்டார். ஆமா, ஒண்ணு அவர் ஊழியத்துக்காக நீ பிரயாசப்பட்டதை மறக்க மாட்டார். 2வது, அவர் ஊழியத்துக்காக நீ அநியாயம் பண்ணியிருந்தாலும் அதையும் அவர் மறக்க மாட்டார். 2யும் ஆண்டவர் மறக்காம வச்சு பதில் செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க ஸ்தோத்தரிக்கிறோம். நியாயாதிபதி புஸ்தகத்தை எடுத்துக்காங்க. அதுல சிம்சோன் அதுல ஒரு ஜெபம் பண்றான் பாருங்க. அந்த ஜெபத்தை குறித்து தான் இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன், எடுக்க போறேன். நியாயாதிபதி 16:28 16:28 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, நில்லுங்க, இவன் எப்ப கூப்பிடுறான் தெரியுமா? பாவம் செய்த பிற்பாடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். எப்ப கூப்பிடுறான் சொல்லுங்க? பாவம் செய்த பிற்பாடு. பாவம் செய்த பிற்பாடு கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்பாரா, கேட்க மாட்டாரா? சொல்லுங்க. சரி, அது அப்புறம் போட்டோம். சொல்ல அந்த வசனம் போடுங்க. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, 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 என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு தருவேன். நீ அறியாததும் உனக்கு பெரிய காரியத்தை நினைச்சுவேன், என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரே. அவர் கூப்பிடுறான். கர்த்தராகிய ஆண்டவரே சொல்றான் பாருங்க. முதல்ல உங்க ஜெபத்துக்கு முன்பாக தயவு செய்து சொல்றேன், சும்மா மொட்டையா கேட்காதீங்க. கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்க. அவருடைய நாமம் நிறைய இருக்கு இதுல பாருங்க. அவருக்கு என்ன அது என்ன சொல்றான் பாருங்க. அவன் முதல்ல பாருங்க, அப்பொழுது சிம்சன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அப்புறம் கர்த்தராகி ஆண்டவரே. அப்ப எத்தனை ஒரு கர்த்தர், கர்த்தர், ஆண்டவரே, 3 இடத்துல அவர் பேரை சொல்றான் பாத்தீங்களா? உங்க ஜெபத்துல அடிக்கடி யார் பேர் இருக்கணும்? என் நாமத்தை சொல்லி, என் நாமத்தினால்தான் சொல்றாரு. அப்போ ஜெபத்துல கர்த்தர் நாமத்தை அதிகமா பயன்படுத்துங்க. அந்த நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அந்த நாமத்தை சொல்லி துதியுங்க. அந்த நாமம், 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 இயேசுவின் நாமம். ஆமென். சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் அவர் நாமம். அந்த நாமத்தை சொல்லுங்க. இதுல பாருங்க, அவர் நாமத்தை தான் சொல்றான். உன் ஜெபம் பண்ணு முன்ன வேற கலான்னு பேசாதா. கர்த்தருடைய நாமம் என்னெல்லாம் உண்டு அத்தனை நாமத்தையும் சொல்லு. ஆமென். அந்த நாமத்துல தான் போகும். ஆமென். ஆமா, ஸ்தோத்திரம். சொல்ல எப்படி என்ன சொல்லி ஜெபிக்காம பாருங்க. நான் என் 2 கண்களுக்காக, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையில் பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி பாருங்க. இந்த ஒரு விசை மாத்திரம் கடைசி வந்து நின்னுட்டான். போதும், பாவம் செஞ்சுட்டேன், போதும், வாழ்க்கை முடிஞ்சது, ரைட். ஆனா எனக்கு ஜெபத்துக்கு பதில் கூட்டம் உடஞ்சி நொறுங்கி ஜபிக்கிறான். எப்படி ஜெபம் பண்றான்?
சொல்லுங்க. நொறுங்கி நொறுங்கி ஜெபம் பண்றோம். சும்மா வருவாங்க, கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆண்டவரே அதை பண்ணும் இதை பண்ணும். உன் ஜெபம் ஒன்னை விட்டு கூட போவா. நீங்க அதை நல்லா பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சி நொறுங்கி அவன் ஜெபம் பண்றான்னு பாய்க்கிறோம். ஆமென். ஆண்டவர் நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவிகள் என்ன செய்ய மாட்டாரு? புறக்கணிக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 51:17 எடுங்க. சங்கீதம் 51:17 என்ன சொல்லுது பாருங்க. தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். பாருங்க, ஒட்டஞ்சி நொறுங்கி போயிருக்கான் சிம்சோன். ஆவிதான். தேவனே தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி. அவர் புறக்கணிப்பாரா? புறக்கணிக்க. ஒட்டஞ்சி நொறுங்கி போயிருக்கான், பாவம் செஞ்சு முடிச்சிட்டான். இப்ப எப்படி இருக்கான்? நொறுங்கி போயிருக்கான். இருதயம் ஒட்டஞ்சி போய் இருக்குது. கர்த்தர் அந்த இதயத்தை பார்க்கிறார். அவன் ஜெபத்தை கேட்கிறார். அவன் ஜெபத்தை நினைச்சாரு, கேட்கின்றார்னு பார்க்கிறோம். சிம்சோன் நீதிமானா இல்லையா? நீதிமான். அவன் தாயின் கற்பத்திலே கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட பேர் சொல்லி பிறந்த சிம்சோன். அந்த பிள்ளையோட அவன் வளர வளர கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கற்பத்திலிருந்து அவன் மறிக்கிற வரைக்கும் கர்த்தர் கூட இருந்தார். தோத்திரம். புரியுதுங்களா? 34:18 வாசிங்க. சங்கீதம் 34:18 வாசிங்க. கர்த்தர் பெரியவர். கொஞ்சம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு பாருங்க, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இப்ப பாருங்க, இவனுக்கு ரட்சிப்பு எப்படி வருதுன்னு நொறுங்கி போய் இருக்கான். இந்த நொறுங்கி போய் இருதயத்துக்கு கர்த்தர் எப்படி இருக்காரா? பக்கத்துல வந்துட்டாரு. ஆமா, அந்த நொறுங்கி இருக்கிற ஆவி கர்த்தர் என்ன பண்ணிட்டாரா? ரட்சித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சித்தார். இவன் பாவம் செஞ்சுட்டான், உண்மைதான், ரட்சித்தார். சிம்சோனை கர்த்தர் ரட்சித்தார். அவன் பண்ண ஜெபத்தினால் அல்ல. அதுக்கு உங்களுக்கு சொல்றேன். ஆனா நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஒட்டஞ்சி நொறுங்கி இருக்கணுங்க. ஆண்டவர் ஒட்டன் பதில் கொடுப்பார். ஒட்டன். நம்ம ஏன் நம்ம மேலோட்டமா ஜெபிக்கிறோம்? அதனாலதான் ஜெபம் போக மாட்டேங்க. உடஞ்சி நொறுங்கி நீங்க ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கம்மா. தோத்திரம். நீங்க பாருங்க, அன்னாள் எடுத்துக்காங்க. ஆமே. 1 சாமுவேல் புஸ்தகம். ஆமே. 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல 11 to 20 வரை நீங்க படிச்சு பாருங்க. அங்க ஒரு ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாள் எப்படி ஜெபிச்சான்னு சொல்லப்பட்டு தெரியுமா? அவள் போய் மனம் கசந்து. எப்படி மனம் கசந்து? அவ பாவம் செஞ்சிட்டாமா போனா இல்ல, மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அடுத்த வசனம் போடுமா? சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணிட்டான். அவள் என்ன பண்ணிட்டா? ஒரு பொருத்தனை. நீங்க பொருத்தனை பண்ணினா அதை செலுத்திருங்க. ஆமென். செலுத்தாட்ட பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. பொருத்தனை பண்ணிட்டா. எப்போ பொருத்தனை பண்ணா? நொறுங்கி போயிருக்கா, ஒட்டஞ்சி போய் கிடக்குறா கர்த்தருடைய சமூகத்துல. யாரெல்லாம் உடைச்சாங்க தெரியுமா? அவளை உடைச்சது யாரு தெரியுமா? அவருடைய குடும்பத்தார் தான் அவளை உடைச்சது. ஆமென். ஆனா அங்க அந்த ஆண்டவர் செபிக்கிறான்னு பாய்க்கிறோம். நீங்க அதுக்கு அடுத்த கர்த்தர் நினைச்சாரா இல்லையான்னு நீங்க 19-20 வாசிங்க. 18-19 பாருங்க. 18 தான். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. 19
அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தால் கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். இப்ப பாருங்க, இவ ஒரு காரியம் செய்றா, இவ உடஞ்சு நொறுக்கி இருக்கா. ஆனா ஒன்று சொல்றா, உம்முடைய ஊழியத்துக்காக என் பிள்ளையை தருவேன். ஆமென். உம்முடைய ஊழியத்துக்காக, உம்முடைய நாமத்துக்காக என் பிள்ளையை தருவேன் என்று சொல்றா. ஆண்டவர் பார்த்தார், சரிம்மா நான் குழந்தை தாரு. கர்த்தர் நினைச்சாரா இல்லையா? கர்த்தர் அவளை நினைத்தருளினார். 21 பாருங்க, 21. எல்கானா என்ன செஞ்சா? நினைத்தது பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். பேர் என்ன அழகா, கேட்டேன் என்று சொல்லி பெயரிட்டார். ஆமா, சாமுவேல் என்று என்ன செஞ்சா? பெயரிட்டாள் என்று பார்க்கிறோம். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷந்தோறும் செலுத்தும் பலியை தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடு கூட போனார். சரி, தோத்துரும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணுங்க. ஆமென். ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. தோத்துரும். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. இப்ப சிம்சோன் இவளை விட்டுருங்க. ஆண்டவர் இந்த உடஞ்சி நொறுங்கிச்சுன்னா உடனே அற்புதம் நடக்கும். ஆமென். அப்படியே வருவோம், அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே போவன் இல்லை. உள்ளம் நொறுங்கி ஜெபிக்கணும், உள்ளம் உடஞ்சி ஜெபிக்கணும். இருதயத்தை உடைச்சு தேவ சமூகத்துல ஊத்தி விடணும். கர்த்தர் பாப்பார், நினைப்பார், பதில் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதைத்தான் சொன்னேன். நியாயாதிபதி புஸ்தகம் 16:28 திரும்பவும் வாசிங்களா? ஆமா, இதுல இருந்து தான் பிரசங்கம் ஸ்டார்ட். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பெலிஸ்தருடைய கைகளிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, இதான் என் கடைசி ஜெபம், பலப்படுத்தும் என்று சொல்லி. இதான் என்னுடைய இறுதி ஜெபம். அப்படி சொல்லி ஜெபிக்கிறான்னு பார்க்கிறேன். ஆமென். தேவனே என்ன செய்யும்? பலப்படுத்தும். நீங்க ஆண்டவர் இப்ப இவங்கிட்ட இல்ல. இப்ப கர்த்தர் இருக்கும்போது ஜெபம் பண்ணானா? சிங்கம் வந்துச்சு ஜெபம் பண்ணானா? சிங்கத்தை கொண்டான்ல, 1000 பேரை கொண்டான்ல. ஆமென். தோத்திரம். பெரிய பெரிய யானைகளை கூட்டு வச்சு வைக்கிற கேட்டை தூக்கிட்டு போனானே, அப்பெல்லாம் ஜெபம் பண்ணானா? 300 நரிகளை கெட்டி பெலிஸ்தீனை வெள்ளாமைய அழிக்க செஞ்சானே, அப்ப ஜெபம் பண்ணானா? ஸ்தோத்திரம். விடுகதை போட்டான். அந்த விடுகதை சொல்லல, இவன்ட்ட இருந்து வாங்கி சொல்லிவிட்டா. அதுக்கு ஒரு 30 மனுஷனை கொண்டு போட்டானே, அப்ப ஜெபம் பண்ணானா? அப்பெல்லாம் யார் இருந்தா? கர்த்தர் கூட இருந்தா. இப்ப யார் இல்ல? இப்ப இல்ல, கர்த்தர் இல்ல. இப்ப ஜெபம் வருதுன்னு பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கான்னா, அவ்வளவு பராக்கிரமசாலியான மனுஷன் உடஞ்சி நொறுங்கி போய் ஜெபம் பண்றான். ஆமென். அல்லேலூயா. பாருங்க. சரி, தோத்திரம். அன்பான தேவ பிள்ளையே, ஏன் அப்படி ஜெபிக்கிறான் அப்படின்னா, நீங்க பார்ப்பீர்கள் என்றால் நியாயாதிபதி புஸ்தகம் சிம்சன் பாவத்தை தேடி போனான், பாவியோடு ஐக்கியம் வச்சான், பாவியோடு வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். ஆமென். அந்த பாவி, நீங்க 16 அதிகாரம் வாசிக்க வைக்க நேரம் இல்லை. அந்த பாவியான ஸ்திரீ மடியிலே படுத்து தூங்கினான். அந்த பாவியான ஸ்திரீ மூலம் கர்த்தர் அவனுக்கு 3 எச்சரிப்பை கொடுத்தார். எத்தனை எச்சரிப்பை கொடுத்தாரு? 3 முறை எச்சரிப்பை கொடுக்கார். அப்பமாவது என்ன செஞ்சிருக்க? உணர்வடைஞ்சானா? ஏன் அவன் உணர்வடையலன்னா, பாவம் அவனுக்குள்ள இருந்தது. ஆமென். உனக்குள்ள பாவம் இருக்கும் என்றால் என்ன சொல்ற? உணர்வை இழந்துரும். உணர்வு இருக்காது. உணர்வில்லாத அப்படி இருதயம் என்னதாயிரும்? இருள் அடைஞ்சு போயிரும். ரோமர் 1:21. அப்போ அதனால உணர்வு இல்லை.
என்ன இல்ல? உணர்வு. நம்ம சரீரத்துல உணர்வு இல்லைன்னா, அந்த இடத்துல உணர்வு இல்லைன்னா கத்தி குத்தினாலும் வெட்டினாலும் அந்த என்ன செய்ய மாட்டோம்? உணர்வு தான் அப்படி எடுப்போம். இங்க இருதயத்துல என்ன இல்ல? உணர்வு இல்லை. உணர்வு இல்லாத இருதயம் செத்து போச்சு. இருதயம் பாவத்தால செத்து போச்சு. அதனால 3 முறை எச்சரிப்பு வருகிறது. 3 முறை அந்த பாவியான ஸ்திரீ சிம்சோனுக்கு துரோகம் பண்ணுகிறாள். அந்த துரோகத்தை எண்ணி பூனா சத்தி போய் விழுந்துருவா. அப்படிதானே? ஒரு சிங்கத்தை ஈஸியா அடிச்சு கொண்டு போட்டவன், ஒரு தாடை எழுப்பால 1000 பேரை கொண்டு போட்டவன், இந்த லேடி அவனுக்கு ஏமாத்திரம் 300 நரிய சேர்த்து நொறுக்கினவன். அந்த இரும்பு கேட்டிருக்கு பாத்தீங்களா? அது மனிதர்கள் தூக்கி வைக்கிறது கிடையாது, ஏனைகளை விட்டு தூக்கி வைக்கிறது. ஈஸியா தூக்கிட்டு போனானா, 60 கிலோமீட்டர் தூரம் தூக்கி கொண்டு போய் எரிஞ்சானா. ஆனா பாவம் என்ன செஞ்சிட்டு? பாவம் சிங்கத்தை ஏத்தவன், 1000 பேரை ஏத்து கொண்டவன், அந்த பாவியான ஸ்திரிய அவனால எதுக்க கூடாமல் போச்சு. கையில் ஒருத்தர் அல்லையே சொல்லுப்பாங்க. அப்படிதானே? தோத்திரம். ஆனாலும் அவன் செய்யற துரோகத்தை அவனால கண்டுபிடிக்க முடியல. பாவம் சிற்றின்பம், உலக சிற்றின்பம், உலக இது எல்லாம் அவன் கண்ணை கெட்டிட்டு, அவன் கண்ணின் பார்வை இழந்துட்டான், ஆவிக்குரிய பார்வை இழந்துட்டான், அறிவை இழந்துட்டான், மதிக்கடா மாறிட்டான், என்ன பண்ணாலும் பண்ணிக்காங்கன்னு விட்டுட்டான். ஆமென். ஆனா 3 முறையும் அந்த வேலை நடக்கின்றது. 4வது முறை தான் என்ன நடக்குதுன்னா, நியாயாதிபதி புஸ்தகம் 16வது அதிகாரத்துல 19 வாசிங்க. 19 வாசிங்க. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி. அவ யாரு தெரியுமா? வேசி. வேசி. பாவத்தின் மடியில நித்திரை செய்யறான். ஆபிரகாம் மடியில நித்திரை செய்யறவன், ஆபிரகாம் மடியில நித்திரை செய்யறான். யார் மடியில வித்துச்சுன்னா பாவம், நரகத்தின் பாவியான ஸ்திரீ நித்திரை செய்கிறானா. அவள் அவளை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. ஆமென். அவன் பலம் அவளை விட்டு என்ன செஞ்சிட்டு? நீங்கிற்று. இப்ப எப்போ அவனை விட்டு அந்த பலம் பராக்கிரமம் தேவன் நீங்கினார்னா, பாவம் செய்யும் போது அவன் பலத்தை பராக்கிரமத்தை தேவனை இழந்தான். கைகள் ஒருத்தர் அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில நான் இழந்துட்டேன் நம்ம சொல்றோம். நிறைய இழப்புகள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் நம் வாழ்க்கையில் வருகிறது. அது எதனால் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆமென். இங்க சிம்சோன் ஏன் எதனால் இழந்தான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை, வல்லமை, வரங்களை, ஆண்டவர் கொடுத்த பராக்கிரமத்தை, ஆமென், எதனால் இழந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது? பாவம். பாவம் பாவம் கர்த்தரை வெளியேற்றியது. பாவம் கர்த்தரை விலகச் செய்தது. அப்ப கர்த்தர் விலகின உடனே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமும் சிம்சோனை விட்டு வெளியேறிட்டு. ஆமென். அப்போ ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டானா ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அவனை விட்டு போயிடும். ஆமென். போகுமா போகாதா? ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சதுனாலதான் அவங்க ஆசீர்வாதம் நிறைஞ்ச தோட்டத்தை என்ன செஞ்சிட்டாங்க? இழந்தார்கள். ஆகவே எல்லா இழப்பும் நான் பாவம்னு சொல்ல மாட்டேன், ஆனா பெரும்பாலான இழப்புகள் பாவமே. என்னது? பாவமே. பாவத்தால் தான் இழப்பு நம்ம வாழ்க்கை. அதுதான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன் நான். பாவத்தினால்தான் இழப்பு. அதை நீங்க என்ன செய்ய வேண்டும்? மனதில் எடுக்க வேண்டும். இப்போ கெட்ட குமாரன் எடுத்துக்காங்க. அப்பா வீட்டில் இருக்கிறான். என்ன இருக்கான்? அப்பா வீட்டில் இருக்கான். சிம்சோன் நல்லா தான் இருக்கான், அப்பா வீட்டில் இருக்கிறான். அவன் எப்போ எல்லாத்தையும் இழந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. அவன் எப்ப எல்லாத்தையும் இழந்தான்? வேசிகளோடு, இவரும் வேசிகளோடு
அவரும் வேசிகளோடு பாவம் செய்து எல்லாத்தையும் என்ன செஞ்சா? இழந்தான். நீங்க நினைக்கலாம், இந்த பாவம் செஞ்சாதானா நான் இழந்தேன் இல்ல. உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு பாவம் என்ன செய்யணும்? கர்த்தரையும் கர்த்தர் கொடுக்க ஆசீர்வாதமா உன்னை விட்டு என்ன செய்யும்? நீ இழந்துருவான். பாவம் செய்யும் போது நீ இழக்க வேண்டியதா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. 1ஆம் தேதியுமா பாவம் சொல்றாரு, இலக்குன்னு சொல்றாரு. ஆமென். உண்மையான சத்தியத்தை சொல்றேன் நான், உண்மையான சத்தியத்தை சொல்றேன். நீங்க நிறைய பாருங்க, சவுல் பாவம் செஞ்சுதான் பதவியை இழந்தான், ராஜா அந்த இழந்தான், வஸ்தி பாவம் செஞ்சுதான் இழந்தான் என்று பார்க்கிறோம். இவங்க எல்லாம் இழந்தது பாவம் செஞ்சுதான் இழந்தார்கள். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை முதல்ல கர்த்தர் போவார், அதோடு அவர் கொடுத்த ஆசீர்வாதம் விளைகிறோம். அப்ப இழப்பு என்பது கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது அவன் இழப்பான், இருக்கிறதையும் இழந்து போயிடுவான். உண்மையா இருந்தா எல்லாத்தையும் நீ பெற்றுக்கொள்வா, ஆனா உண்மை இல்லைன்னா இருக்கிறதையும் இழப்பா. அதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைன்னு பார்க்க. அவர் உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ள, நீதி உள்ளவர். உனக்குள்ள இந்த பரிசுத்த நீதி குறையக்கூடாது. நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? கூடணும், கூடிக்கிட்டே இருக்கணும். இருக்கிற நீதி, இருக்கிற பரிசுத்தம், இருக்கிற உண்மை நமக்கு குறை பத்தாது, காணாது, பத்தாது. என்னும் நமக்கு அது வேணும் என்று பார்க்கிறோம். அப்படின்னா நல்லா கவனிச்சுக்காங்க, நல்லா நீங்க கவனிச்சுக்காங்க. தோத்திரம். பாவம் ஒரு மனுஷன் செய்தால் அவன் இருக்கிறதை இழக்க வேண்டும். ஆகையால் பாவத்தோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஐக்கியம் வைக்கக்கூடாது. பாவியான மனுஷனோட நம்ம ஐக்கியம் வைப்போம் என்றால் ஆண்டவர் விலகுவார், அவருடைய ஆசீர்வாதமும் விலகும். அப்ப இழக்க நேரிடும். சமாதானத்தை இழந்துருவோம், சந்தோஷத்தை இழந்துருவோம், கர்த்தர் கொடுத்த பெலத்தை இழந்துருவோம். ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அதை நம்ம இழந்து என்ன ஆயிரும் தெரியுமா? ஆமென். இழந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன ஆகிறான் பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்களா, 20, 21 வாசிங்க. அப்பொழுது அவள் சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு பாருங்க, என்னை விட்டு நித்திரை விட்டு என்ன செய்யறான்? ஆமா, அதான் சொல்றது, தூக்கத்தை விரும்பாதான். என்னது? நீ தூங்கிட்டு இருக்க அந்த நித்திரை விட்டு எலும்பு அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு, பிரகாசிக்க வேண்டும் என்றால் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். பாருங்க, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை என்ன செய்யல? அறியாமலும் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றார். என்ன போவேன்னா? வெளியே உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி. எதை செய்றாங்க? பாவம் எதை இழக்க செய்யுது? சரீரத்துல 2 கண்ணை இழக்க செஞ்சது. ஆமென். 2 கண்ணை என்ன செஞ்சது? அதனாலதான் கண்ணு ஒழுங்கா பாருங்க, ஒழுங்கா வச்சுக்காங்கன்னு சொல்றேன். நான் சொல்றேன், நீ பாருங்க, இவன் பாவம் வந்தது இவனுக்கு கண்ணு மூலம்தான். புரியுதுங்களா? பாவம் வந்தது இவனுக்கு எது மூலம்? அவன் என்ன சொல்ல? என் கண்களுக்கு அவ எப்படி இருக்கிறா? அதெல்லாம் சொல்ல மாட்டீங்கள, பிரியமா இருக்கா. தாய் தப்பட்ட என்ன சொல்றான்? அந்த பெலிஸ்தருடைய குமாரத்தி என் கண்ணுக்கு எப்படி இருக்கிறா? பிரியமா இருக்கிறா. பாவம் எங்கதான் வந்துச்சு? பாவம் வந்த இடம் கண்ணு. அதனால சாத்தான் பாவத்தை கொடுத்தது இடம் எந்த இடம்? கண்ணு. இப்ப பாருங்க, அந்த கண்ணை வச்சு பார்த்தா பாவம் செஞ்சா அந்த கண்ணை இழந்தான். கைகள் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா வரமாட்டேக்க. ஆமென். 14:3. 14:3 என்னமா? என் கண்ணுக்கு பிரியமானவள். வாசி, முழுவதும் வாசி. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி நீ போய் விருத்தசேதனம் இல்லாத பெலிஸ்தியர் இடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரன் குமார்த்திகளே என் ஜனனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமான, முடிஞ்சு போச்சு, செத்து போச்சு, அவளையே எனக்கு கொல்ல வேண்டும். அவளையே
அவ ஒரு பாவியான ஸ்திரீ, அவள் என் கண்ணுக்கு எப்படி இருக்கிறா? பிரியமா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதான் கண்ணை சரியா பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப கண்ணு மூலம் தான் என்ன போச்சுது? பாவம் போச்சுது. அந்த பாவம் போன கண்ணை தான் சாத்தான் என்ன பண்ணா? அந்த கண்ணை வச்சுதான் சாத்தான் பாவம் செய்ய வச்சான். அந்த கண்ணையே அவன் என்ன செஞ்சிட்டான்? பிடுங்கிட்டான். கண்ணை பிடுங்கிட்டான். அடுத்தது வாசிங்க. கண்ணு போச்சு. கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு. பாருங்க, அவனை கட்ட முடியுமாமா? 1000 பேர் அவனை கட்ட முடியலையே. ஆமென். அவனை கட்டினாங்க. நெருப்புலப்பட்ட நூல் போல என்ன செஞ்சது? பாவம் இல்லாத நேரத்துல கர்த்தர் அவனோடு இருக்கும் பொழுது கர்த்தரை அவனை வச்சு கட்டினார்களா இல்லையா? கட்டினார்கள். அப்பொழுது அந்த கட்டுகள் எல்லாம் எப்படி ஆயிப்போச்சு தெரியுமா? நெருப்புலப்பட்ட நூல் போல என்ன செஞ்சு? அருந்து போச்சு. ஆமென். பில்லி சூனிய கட்டு, செய்வின கட்டு, பிசாசு கட்டு, பாவக்கட்டு, வியாதி கட்டு, நோய் கட்டு. ஆமென். ஆவில நிரம்பி ஜெபமனே. ஆமென். நெருப்புலப்பட்ட நூல் போல அருந்து போகும். விடுதலை வரும். எல்லா கட்டுகளும் அபிஷேகத்தால உடைஞ்சது. அவனை கட்டினாங்க. கட்டாமல. அதனால பில்லிசூனியம் செய்வார்கள், செய்வினை பண்ணுவார்கள், மந்திர ஏவுவார்கள். அபிஷேகம் பண்ணவனை கட்டினார்கள். ஆனா கட்டுகள் கலண்டன. ஆமென். விடுதலை வந்தன. எப்போ? ஏசப்பா உள்ள இருக்கும்போதே. அப்ப ஏசப்பா இருக்கும்போதே கட்டினார்கள். அனுமதி கொடுத்தான். கட்டுங்க அப்படின்னு அனுமதி கொடுத்தாவன். அதனால கட்டினார்கள். ஆனா அது அருந்து போச்சுன்னு பாய்க்கிறாமே. ஆனா இப்போ ஏசப்பா உள்ள இருக்காரா? இல்ல. இப்ப என்ன பண்றாங்க? கட்ட 2 வெண்கல விலங்கு போட்டு நினைச்சினார்கள். ஆமா, கட்டி எங்க கொண்டு போறாங்க? சிறைச்சாலையில மாவரைத்து கொண்டு வைத்தார்கள். அவருக்கு தண்டனை, பாவத்துக்கு என்ன கிடைச்சது? தண்டனை கிடைச்சது. என்ன தண்டனை கிடைச்சதுன்னா, சிறைச்சாலையில என்ன அரைச்சிக்கிட்டு இருந்தாமா? மாவரை. அந்த காலத்துல மாவரைக்க யாரு தெரியுமாமா? அந்த காலத்துல மாவரைக்கிற வேலை யாருக்கு? யார்? மாவரைக்கிற வேலைகள் அடிமைகளுக்கும். ஆமே, அடிமைகளுக்கு தான் அந்த வேலையை கொடுப்பாங்க. அடிமைகள் தான் அந்த வேலைக்கு வாங்க. இவன் ராஜா, ஆனா பாவம் செஞ்சு அடிமையா மாறிட்டான். அடிமை செய்கிற வேலையை அவன் செய்தான் என்று பார்க்கிறோம். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நல்லா இருக்கும்போது இவனை மாவை ஆட்ட வைக்க முடியுமா? மாவை அரைக்க வைக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப பாருங்க, தோத்துறோம். அல்லேலூயா. அப்ப பாவம் அவனுக்கு தண்டனை. பாவம் இழுக்கிறேன், இழக்க செய்கிறது. பாவம் கட்ட சொல்லுது. பாவம் செய்கிறவன் கயிறுகளால் என்ன செய்றான்? கட்டப்படுகிறான். பாவம் கயிறு அவனை கட்டியது. 2வது, பாவம் தண்டனை கொடுத்தது. என்ன தண்டனை? மாவர அடிமையின் வேலையை கொடுத்து செய்ய வைக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு சுதந்திரமா இருந்தான். சுதந்திரமா. இப்ப என்ன செய்யணும்? மாவாட்டி ஆகணும். என்ன செய்யணும்? மாவாட்டி ஆகணும். ஜாக்கிரதை. பாவத்தோட என்ன செய்யாதீங்க? விளையாடாதீங்க. நியாயாதிபதி 23, 24, 25 படிச்சு பாத்தீங்கன்னா, அடுத்தது பாவம் என்ன செய்ய வச்சு தெரியுமா? சிம்சோனே என்ன செய்ய? வேடிக்கை பொருளாய் அவனை வேடிக்கை சோக்கர் மாதிரி ஆக்குனாங்க. அவன் ஒரு கோமாளியா மாத்தி அவன் என்ன செஞ்சான்? எல்லாரையும் சிரிக்க வைக்கணும். சோக்கர் வேலை என்ன? கோமாளிகள். இந்த சர்க்கஸ்ல கோமாளி இருப்பாங்க பாத்தீங்களா? அல்லேலூயா. தூங்குறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சர்க்கஸ்ல கோமாளிகள் என்ன பண்ணுவாங்க? என்னமா பண்ணுவாங்க? சிரிக்க வைப்பாங்க. அங்க வந்த ஆட்கள் என்ன செய்யணும்? ஆமா. பாவம் சிம்சோனை எல்லாரும் பார்த்து பரியாசம் பண்ண சிரிக்க வச்சது. எப்படி கொண்டு போயிட்டு பாருங்களா? பாவம் எந்த சனத்துக்கும் இகழ்ச்சி. ஆமே. பாவம் எந்த மனுஷனுக்கு என்னதான்? இகழ்ச்சி, வெக்கம்.
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பாவம் நல்லா பாருங்க, ஆமென், ஆசீர்வாதத்தை இழந்தான், தண்டனை பெற்றான். ஆமென், கண்ணை இழந்தான், தண்டனை கொடுத்தது, தண்டனைக்கு வேலையை அடிமை வேலை செய்ய வைத்தது. அடுத்தது என்ன செய்ய, எல்லாருக்கும் முன்பாக அவன் என்ன செஞ்சான், வேடிக்கை காட்டி கொண்டிருந்தான். வேடிக்கை காட்டினா சோக்கர் பொம்மை மாதிரி என்ன செஞ்சான், எல்லாரையும் சிரிக்க வச்சாங்க. எல்லாரும் பார்த்து சிரிச்சார்கள். ஒரு பாவம். அதான் பாவத்தோட விளையாடாதீங்கன்னு சொல்றேன். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமென், முடிவு மரணம். அப்போ முடிவு அவன் இந்த அத்தியாயத்தில் அவன் முடியல சாவுறான்னு பாய்க்கிறோம். அந்த பாவம் அவனை என்ன செஞ்சிருது, அவன் வாழ்க்கை முடித்து விடுகிறதுன்னு பாய்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, தோத்திரம். நல்லா கவனிங்க. கெட்ட குமாரன் அப்படிதான் பாருங்க. கெட்ட குமாரன் எப்ப அப்பாவை நினைச்சான், எல்லாம் இழந்த பிறகு. இப்ப சிம்சோனை எப்ப கர்த்தரை நினைக்கான், எல்லாம் இழந்த பிறகு. தோத்திரம். சிலர் அது கூட நினைக்க மாட்டாங்க, என்ன செய்வாங்க, ஆனா இவன் எல்லாம் இழந்தான். சிம்சோனும் எல்லாம் இழந்த பிறகு. சிம்சோனும் வேசியோட இழந்தான், கெட்டகுமாரனும் வேசியோட தான் என்ன செஞ்சான், இழந்தான். கடைசியில பாருங்க, அவன் யாரை நினைச்சான், தகப்பனை நினைச்சான். ஆமென். அவன் என்ன சொல்லி ஜெபம் பண்ணானா, கெட்டகுமாரன் இழந்துட்டு என் தகப்பன் வீட்டுல நேர்த்தியான சாப்பாடு. ஆமென், ஸ்தோத்திரம். ஆனா எனக்கு பன்றி தின்ற தவிடு கூட என்ன செய்யல. எப்ப பன்றி தின்ற தவிட திங்க வந்தானோ அப்பந்தான் அவ அப்பா வீட்டை நினைச்சான். அவனுக்கு புத்தி தெளிந்த போது என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. பாருங்க, வேலைக்காரங்களுக்கு, தகப்பனுடைய பிள்ளைக்கு பன்றி தின்ற தவிடு இல்ல, ஆனா வேலைக்காரங்களுக்கு என்ன சாப்பாடு இருக்கிறது, பூர்த்தியான சாப்பாடு. ஆமா, நானோ பசியினால் சாகுறேனே. என்ன சொல்றான், பசியினால சாகுறேனே. பாவம் செய்த பிறகு பசியினால என்ன செய்யணும், சாகணும். பாவம் செய்யும் என்ன, பசினா தகப்ப வீட்டுல தெரியுமாமா, பசினா அவனுக்கு என்ன தெரியுமா. இப்ப சொல்றான், பாவம் செய்த பிறகு என்ன சொல்றான், பசினால சாக. தகப்ப வீட்டுல இருந்தா அந்த தாய் தகப்பங்க பிள்ளைக்கு பசிக்கு வருமனே சாப்பாடு இருக்கும், சாப்பிடுவானா சாப்பிட மாட்டானா. ஆமே, இந்த பன்றி தின்ற தவிட கூட கேட்க ஆசையா இருந்தா அது கூட அவனுக்கு நினைச்சல, ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஆனா தகப்பன் வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும். ஆனா இவன் ஜெபம் எப்படி இருக்கிறது, கடைசியில் அவன் என்ன சொல்றான்னா, நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உனக்கு முன்பாகவும் பாவம் செய்து விட்டேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. இப்ப என்ன சொல்ல, உமது கூலிக்காரனாக உம்முடைய வேலைக்காரனில் ஒருவனாக என்ன செய்யும், வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி என்ன செஞ்சான், வந்தான். நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னா தகப்பன் தேடி போடல, பாவம் செஞ்சவன் தான் தகப்பனை தெரியும். ஆமென். அல்ல, இப்ப இவன் என்ன சொல்றான்னா, இப்போ சிம்சோன் ஜெபம் பண்ணி அவன் என்ன முடிக்கிறான் அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணி எனக்கு ஆண்டவரே திரும்ப அந்த இழந்ததை திரும்ப தாரோம், நான் செத்து போயிடுறேன்னு அவன் ஜெபம் பண்றான். ஆனா இவன் என்ன பண்றான்னா, ஒண்ணு நான் என்னது உமக்கு குமாரன் என்ற அந்த அந்தஸ்த பாவம் என்னை இழக்க செஞ்சுட்டு. ஆமென். தகப்பனே உமக்கு குமாரனா இருக்க நான் பாவம் செஞ்சிட்டேன், பாவம் என்ன செஞ்சிட்டு அந்த இமேஜ் என்ன பண்ணிட்டு இழக்க வச்சுட்டு. ஆமென். இப்போ உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாக என்ன செய்யும், வைத்துக் கொள்ளும் என்று அவன் ஜெபம் பண்ணினான். ஆமென். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அவனை என்ன செஞ்சார், எல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சிம்சன் பாவம் செஞ்ச பிற்பாடுதான் இந்த ஜெபத்தை செய்கிறான்னு பாய்க்கிறோம். கர்த்தர் கெட்டகுமாரின்னு நினைத்தார். இப்ப சிம்சன் ஜெபம் பண்ணினாரு. இந்த ஜெபத்தை என்ன செய்றாரு, கர்த்தர் கேட்டார். வாசிங்க 28வது வசனம் வாசிங்க. 28 அல்ல 26 27 28 வாசிங்க பாருங்க. 26ல வாங்க. 16 26 27 28. சிம்சோன் தனக்கு கைகளாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோட வீட்டை தாங்குகிற தூண்களிலே தன் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை தான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும்
ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்கள், பாருங்க அங்க அந்த வசனம் ரொம்ப, அங்கே பெலிஸ்தருடைய சகல பிரபுக்களும், எல்லா பிரபுக்களும் வந்துட்டாங்க. பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷர்களும், வீட்டின் மேல் பால்கனி புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். சிம்சோன் என்ன காட்டு, அந்த வசனத்தை திரும்ப அது சொல்லுங்க. சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை ஒரு சோக்கர், ஒரு கோமாளி போல என்ன செய்யறான், நடத்தப்படுறான். ஆமென். யானை இப்ப என்னதாகி போச்சு, இது பூனை ஆகி போச்சு. அல்லேலூயா. பாவம் செய்யும்னு அது எப்படியா இருந்தது, யானையா இருந்தது. பாவம் செஞ்ச பிறகு பூனையா என்ன செஞ்சிட்டு இருக்கு, பூனைய வேடிக்கை பொருள் தானே. ஆமென். அல்லேலூயா. சிம்சோனை வேடிக்கை காட்டுக்கிற என்ன செஞ்சாங்க, 3000 பேரு என்ன செஞ்சாங்க, பார்த்து மகிழ்ந்து களி கூறி கொண்டிருந்தார்கள் பாய்க்கிறோம். இப்பதான் அவன் ஜெபம் பண்றான். 28வது வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இப்பதான் கெட்ட குமாரன் தகப்பனை நினைச்சது போல இப்ப யார நினைக்கா, கர்த்தரை. எவ்வளவு பாடுபட்டு நினைக்கா பாருங்க, பாடுபட்டு என்ன நினைக்க பாருங்க. அப்பொழுது சிம்சன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே. கர்த்தருடைய பேரை பயன்படுத்தணும் உங்க ஜெபத்துல. அடிக்கடி பேரை சொல்லுங்க, நிறைய பேரை சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் பேரை சொல்லி சோத்திரம் பண்ணுங்க, அது போதும். நான் என் 2 கண்களுக்காக, நான் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையா பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி நில்லுமா. ஒரு விஷயம் மாத்திரம் என்ன செய்யும், ஆமென், பலப்படுத்தும். நினைத்தருளும். இந்த ஜெபத்தை என்ன செய்யும், நினைத்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லா கவனிங்க. உங்களுக்கு இந்த சத்தியத்தை இன்னைக்கு சொல்றேன். நீங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வச்சு நான் அதை பேசுறேன். சங்கீதக்காரன் ஜெபம் பண்றான் பாருங்க, என்ன ஜெபம் பண்றான். சங்கீதம் 25:7 வாசிங்க. அந்த சங்கீதம் 25:7 படுங்கம்மா, வாசிங்க பார்க்கலாம். என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். என்ன சொல்ற, என் 7ஆம் வயதின் பாவங்களையும் என் மீறுதலையும் நினையாதிரும். இந்த 7ஆம் வயசுல தான் என்ன செய்வது, அடங்காது. என்ன வயசு சொல்லுங்கம்மா, ஐயா சொல்லுங்க, என்ன வயசு? இந்த 7ஆம் வயசுங்கிறது 13 to 19, 13 இருந்து 19 வயசு வர அடங்காது. இந்த 13 இருந்து 19 வர்ற பாவத்தை நோக்கி இருக்கும். கையில் ஒருத்தர் அல்லிலே சொல்லு பாருங்க. யார் சொன்னாலும் என்ன செய்யாது, அது தாய் சொன்னாலும் கேட்காது, தகப்பன் சொன்னாலும் கேட்காது, தள்ளி விடும். தடுக்கிறவங்களை என்ன செய்யும், தள்ளி விடும். ஆமென். இப்போ அதான் அவன் ஜெபம் பண்றான், தாவீது ஜெபம் பண்றான். என்ன சொல்றான், இந்த பாவத்தை என்ன செய்யாதையும் நினையாதிரும். ஆமென். பழைய ஏற்பாட்டுல பாவங்கள் உண்டென்று நினைத்தருளப்பட்டது. அதனாலதான் நீங்க பார்ப்பீங்க, யாத்திராகம் 30:10, லேவியராகம் 16வது அதிகாரத்துல 34வது வசனம் என்ன சொல்ற, வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா இஸ்ரவேலர்களும், இஸ்ரவேலர்னா பிரபுக்கள், தலைவர்கள், ஏழைகள் எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா, வருஷம் என்ன செய்யணும், பாவம் உண்டு என்று குற்ற உணர்வு உண்டு என்று அவர்கள் பழி செலுத்திக் கொண்டே வருவார்கள். ஆமென். பாவம் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டு வித்தியாசம் தான் உங்களுக்கு சொல்றேன். பாவம் உண்டு அவங்க வருஷம் பழி செலுத்திக்கிட்டே இருந்தார்கள். அதனாலதான் ஆசாரியன் தனக்காகவும், ஆமா, இஸ்ரவேல் பிரபுக்களுக்காகவும் தலைவனுக்காகவும் ஜனங்களுக்காகவும் வருஷத்துக்கு ஒரு முறை எங்க போவான், மகாபரிசுத்தம் போவான், வருஷம் போவான். இதை எபிரேயர் 9வது அதிகாரத்துல 7, 8, 9 அழகாக வர்ணித்து சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். லேவியராகம 16வது அதிகாரத்தை எடுத்துதான் எபிரேயர் 9வது அதிகாரத்தில் பவுல் அழகா எழுதுறாரு. ஆமென். பவுல் அழகா எழுதுகிறார். எபிரேயர் 10வது அதிகாரத்துல அவர் அந்த பாவம், பழைய ஏற்பாட்டில் பாவம் உண்டு என்பதை அவன் நினைவு கூறும்பட்டும் ஆசாரியன் அவன் என்ன செய்வான், வருஷம் பழி செலுத்துவான் என்பதை எபிரேயர் 10வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் பாவம் மறைக்கப்பட்டது, மூடப்பட்டது, பாவம் சாகல. அல்லேலூயா. பாவங்களை மறைக்கிறவன் அதனால பழைய ஏற்பாட்டு பாவங்கள் மூடப்பட்டது, பழைய ஏற்பாட்டு பாவங்கள் மறைக்கப்பட்டது.
அறிக்கை செய்தாங்க. ஆனா விட்டு விடல. பாவம் விட்டு விடாதனால உனக்கு பாவம் உண்டு, அந்த குற்ற உணர்வு உள்ள இருந்துகிட்டே இருந்தது. அதனால வருஷம் பழி செலுத்திக்கிட்டே இருந்தார்கள், பழி செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். புரியுதுங்களா? பழி செலுத்திக் கொண்டே இருந்தார் என்று பார்க்கிறோம். அது பழி உண்டு என்று சொல்லப்பட்டு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. யோபு சொல்றாரு பாருங்க, யோபு 13:26 ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேர் எழுதுகிறீர், என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பழிக்க பண்ணுகிறீர், நீக்கினீர் என்று எழுதப்படல. அப்போ அந்த பாவம் நினைத்தரலப்படுகிறது பழைய ஏற்பாட்டுல. அந்த சாரிபாத்து நீங்க பாருங்க, 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல சாரிபாத்துக்கு வீட்டுக்கு போ, அங்க உன்னை பராமரிக்க நான் உனக்கு கட்டளை, சாரிபாத்துக்கு வீட்டுக்கு போ சொன்னது கர்த்தர். ஆனா அந்த சாரிபாத்து விதவை சொல்றா, நீர் வரவும் என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீரோ, என் அக்கிரமத்தினாலதான் நான் புருஷனை இழந்துட்டேன், என் அக்கிரமத்தினாலதான் என் பிள்ளை இழக்கிறேன், இதை நினைக்கப்படுகிறீரோ. கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லப்படும் சத்தமே. நான் என்ன உயிரை கொடுத்து கத்துறேன், ஆனா அங்க சத்தமே வர மாட்டேங்குது. சொல்றாளா இல்லையா? என் அக்கிரமத்தினால் புருஷனை இணைஞ்சிட்டேன், இழந்துட்டேன், என் இளம் வயது பாவத்தால புருஷனை இழந்துட்டேன், என் இளம் வயது அந்த பாவத்தை நீ நினைக்க பண்ணி என் பிள்ளையை இழந்துட்டேன். நினைக்க பண்ணிக்கிறது பழைய ஏற்பாட்டு பாவத்தை நினைக்க பண்ணிச்சது, குற்ற உணர்வை தூண்டிக்கிட்டே இருந்தது பழைய ஏற்பாடு. புரியுதுங்களா? அதாவது என்னன்னு சொல்ல போனா, யோசேப்புக்கு செய்த பாவத்தை யோசேப்பின் சகோதரர்கள் மறந்துட்டாங்க. ஆனா யோசேப்பு வந்து பேசும் பொழுது அவன் ஒரு அந்த 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 வசனம் எங்க இருக்கு தெரியுமா? அவனு குற்ற உணர்வு, நம்ம சகோதரனுக்கு செஞ்ச பாவம் இன்னைக்கு என்ன எங்க கொண்டு வந்திருக்கு, தண்டனை கொடுக்க வந்திருக்குன்னு அது ஒரு இடத்துல ஆதியாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நினைக்க செய்யும், அந்த சகோதரர்கள் நினைச்சார்கள். ரூபன் அதை அறிக்கை பண்ணி நினைக்க செய்ததுன்னு பார்க்கிறோம். அப்படின்னா பழைய ஏற்பாடு பாவத்தை பரிகரிக்கல, பாவத்தை சாகடிக்கல, பாவத்தை மறைத்தது, மூடியது, பாதுகாத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி கேட்டுக்கொண்டது, அவனுடைய மன வேகலத்தை கண்டு நாம் அவனுக்கு செவி கொடாமல் போனோம். ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒரு 10 சொல்லி கொண்டார்கள். 800 இடத்துலையும் வரும் பார்த்துங்க அந்த வசனம், நல்லா வரும். அவன் உள்ளு உணர்வுக்குள்ள அது பேசுவான், அந்த உள்ளு உணர்வுக்கு அந்த குற்ற உணர்வு வரும், அந்த குற்ற உணர்வு வரும். ஆமே, ஸ்தோத்திரம். அதனாலதான் இவன் என்ன சொல்றான், செபிக்கிறான். என்ன சொல்லி செபிக்கிறான்? என் இளம் வயதின் பாவத்தை நீர் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது, நினையாதிரும் அப்படின்னு சொல்றான். ஆனா நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வருவீர்கள் என்றால், ஆமே, நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற பொழுது எபிரேயர் 8வது அதிகாரத்துல 12வது வசனத்தையும் எபிரேயர் 10வது அதிகாரத்துல 17வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தா, அந்த வசனத்தை போடுங்க, 8-12 போடுங்க, 8-10-17 8-12 முதல்ல போடுங்க. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, புதிய ஏற்பாட்டுல பாவத்தை என்ன செய்ய மாட்டாரு, மன்னிச்சாச்சு. ஆமென், மன்னிச்சாச்சு. மன்னிச்ச பாவம் நினைக்கப்படுவது இல்லை. 10-17 எபிரேயர் 10-17 அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை. அவங்க பாவம் செத்துட்டு, பாவம் என்ன செஞ்சுட்டு, பழைய ஏற்பாட்டுல உயிர் இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டுல செத்துட்டு. ஆமென், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தோம். ஆமென், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு என்ன செஞ்சிட்டோம், பிழைத்தோம். அது சொல்லப்படு. அப்போ புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து ரத்தம் பாவத்தை என்ன செஞ்சுட்டு சாகடிச்சுட்டு, ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் பாவத்தை பாதுகாத்தது, மறைச்சுக்கிடும். தப்பு பண்ணிட்டு, சில பேர் தப்பு பண்ணிட்டு நல்லவன் போல நடிப்பான் தெரியுமா, தவறு பண்ணிடுவான், ஆனா பொய் பேசி நல்லவன் போல நடிச்சுக்கிட்டே இருப்பான். எப்படி சொல்ற, ரகசியமா பாவத்தை செய்வான். அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டு பாவத்தில் பட்டியலில் போயிடும். என்ன செய்வான், மறைச்சுக்கிடுவான். திரை மறையிலிருந்து
ஆனா வெளியே நல்லவன் போல காட்டிக்கிடுவான், ஆனா உள்ள கள்ளன், கொள்ளைக்காரன், திருடன். ஆனா உள்ள என்ன இருக்கும்? பாவம் இருக்கும். அப்படிப்பட்ட இருப்பான்னு பாய்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க வந்தீர்கள் என்றால் கர்த்தர் நம்ம பாவத்தை என்ன செய்ததில்லை, நம்ம நினைப்பதில்லை. இப்ப பாருங்க, ஒரு யோவான் 4வது அதிகாரத்துல உனக்கு இருக்க 5 புருஷன், இப்ப இருக்கணும் உனக்கு என்ன யாரு கிடையாது? புருஷன் கிடையாதுன்றாரு. ஆனா கர்த்தர் அவளை குற்றப்படுத்தினாரா? இல்ல, குற்றப்படுத்தல. யோவான் 8வது அதிகாரத்துல பாவியான அவ உண்மையிலே பாவியான ஸ்திரீ, விபச்சாரத்துல கையுமையுமே பிடிச்சுன்னு சொல்றாங்க, கல்லு, அதனால இவ்வளவு கொல்லணும்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அந்த இடத்துல? நானும் உன்னை குற்றப்படுத்த மாட்டேன், உன்னை குறை சொல்ல மாட்டேன், உன் பாவத்தை நினைக்க மாட்டேன், இனி பாவம் செய்யாது. அதற்கு இல்ல ஆண்டவரே, இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரியை தவிர வேற ஒருவரையும் காணாமல் ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போய் இனி பாவம் செய்யாதே. அவ்வளவுதான். உன் பாவத்தை நான் மறந்துட்டேன், மன்னிச்சுட்டேன், மறந்துட்டேன், இனி என்ன செய்யாதா? பாவம் செய்யாத. ஆமென். பாவம் செய்யாத. லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல ஒரு பரிசேயன் வீட்டுல ஏசப்பா விருந்துக்கு அழைக்கப்பட்டார். அங்க வாரார். அங்க விருந்து வைக்கிறவன் கூப்பிட்டவன் என்ன செய்யல, அவர் காலுக்கு தண்ணி ஊத்தல, என்ன பரிமளத்தால பூசல, என்ன செய்யல, ஒண்ணுமே செய்யல. ஆனா அங்க ஒரு பாவியான ஸ்திரீ, அப்படிதானே, ஒரு பாவியான ஸ்திரீ வாரா. அவ என்ன செய்யறா? கண்ணீரால, ஆமென், பரிமள தைலத்தால, தன் முடியால அவளை பண்றான்னு பாய்க்கிறோம். அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பரிசேயன் உள்ளத்துல சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? ஆமா, இவர் தொடுகிற ஸ்திரீ விபச்சாரியான ஸ்திரியாச்சே, இந்த பாவியான ஸ்திரியை இவர் தொடுறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. குற்றப்படுத்துறான் இவனுக்கு. நீங்க பாருங்க, நீ ஒருத்தரை குற்றப்படுத்தினீன்னா அந்த குற்றம் உனக்குள்ள இருக்கு. நீ எதை சொல்லி நீ செய்றியோ அதை நீ செய்றா. அப்போ இவன் என்ன பண்றானா, அவளை குற்றப்படுத்துறான். நான் நினைக்கிறேன் இந்த கள்ளனா அந்த ஸ்திரீ கிட்ட போயிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். குற்றப்படுத்துறான். ஆனா கர்த்தர் அந்த நினைச்சாரு, தொடுறாரு. அவர் சொல்ல, உன் பாவங்கள் அனைத்து என்ன செஞ்சது? மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோட போமா, இனி நான் நினைக்க மாட்டேன். ஆனா இனி பாவம் செய்யாது. புதிய ஏற்பாடு பாவத்தை மறைக்கல, பாவத்தை கொன்றது, நினைக்காது. ஆமென். என்ன செய்யாது? நினைக்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என்ன பாவம் மன்னிக்கும். ஏற்றுக்கொண்டேன்னா பாவத்தை அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இயேசு அதுக்கு நினைக்கவே மாட்டார். நம்ம மனுஷங்க நம்மளை பார்க்கும் போதெல்லாம் நீ அதை செஞ்சா இதை செஞ்சா அப்படின்னு பழைய ஏற்பாடு சொல்ல மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து சொல்றார், என்ன ஏற்றுக்கொண்டு என் ரத்தத்தால, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி என்ன செஞ்சுட்டு உன்னை சுத்தப்படுத்திட்டு உன்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? பாவத்துக்கு பரிகாரமா இயேசு ரத்தத்தை கரையமா செலுத்திட்டாரு. இப்ப நீ பரிசுத்தவான், நீ நீதிமான். அவர் உன்னை பரிசுத்தவான், அவர் நீதிமான் சொல்றாரு. உன்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது, பழைய பாவத்தை சொல்ல முடியாது. ஏன்னா பழைய பாவத்துக்கு இயேசு ரத்தம் கழுவி உன்னை சுத்தப்படுத்திட்டு, அந்த ரத்தத்துக்கு அந்த பாவத்துக்கு ரத்தம் பலியாய் செலுத்தப்பட்டது. ரத்தம் சிந்ததில் இல்லாம பாவம் மன்னிப்பு ரத்தம் சிந்திட்டாரு. ஆண்டவர் யார் யாருக்கு அவருடைய ரத்தம் கழுவி சுத்தப்படுத்திச்சோ அவருடைய பாவத்தை என்ன செய்ய மாட்டாரு? கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? நினைக்கவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. சகை விட்டு போனார். சகை பாவம் என்னங்கிறத அவன் தானே சொல்றான். நான் அநியாயக்காரன், நான் அக்கிரமக்காரன், ஆனா நான் விட்டுருதான் ஆண்டவரே சொல்றான். அவனை பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாரா? இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. ஆமென், தோத்திரம். கர்த்தர் சகையை குற்றப்படுத்தினாரா? சகையின் பாவத்தை சுட்டி காட்டினாரா? அவன் பாவத்தை விட்டுட்டான். நீ என்ன பரிசுத்தவன்பா, ஆமென், நீ ஆபிரகாமின் பிள்ளைன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எல்லாத்துக்கும் மேல லூக்கா சுவிசேஷம் 23:42-43 கள்ளன் அப்படி சிலுவையில் இருக்காங்க. அந்த கள்ளன் சொல்றான், நாம நியாயப்படி என்ன செஞ்சோம்? திருடணும், கொலை பண்ணோம், கொள்ளையடிச்சோம், எல்லாம் செஞ்சோம். பாவத்துக்கு தண்டனையாக இந்த சிலுவையில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தொங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவரும் எந்த பாவமும் செய்யல. அவன் அறிக்கை பண்றான்.
ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்றான், ஆண்டவரே என்னை நினைச்சுக்காரங்கிறான். உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். வெரி குட். எப்ப நினைவு? அடியேனை. அவனுக்கு விசுவாசம் வந்துட்டு, நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன், இயேசு நான் செஞ்ச பாவத்தை மறந்துட்டாரு, நான் அவர் ராஜ்யத்துக்கு போவேன், அவர் ராஜ்யத்தில் நான் கர்த்தரால் நினைக்கப்படுவேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ இன்றைக்கு எங்க இருப்பா? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்ப கல்ல எங்க இருக்கான்? கர்த்தர்ட்ட இருக்கான், பரலோகத்துல இருக்கான். அப்ப கல்லனுடைய பாவத்தை நினைச்சா அவன் பரலோகம் போவானா? புதிய ஏற்பாடு பாவத்தை நினைக்காது, அழிச்சிட்டு. பழைய ஏற்பாடு பாவம் உண்டு என்பதை நினைவுபடுத்த வருஷா வருஷம் பாவம் பழி செலுத்திக்கிட்டே இருக்கணும். புதிய ஏற்பாட்டுல ஒரே பழி முடிஞ்சு போச்சு. ஏனி உன் பாவத்தை நான் நினைச்சுப்பதில்ல, நினைப்பது இல்ல. தோத்திரம். அல்லேலூயா. இப்ப இங்க வாங்க, யார்கிட்ட வாங்க? இவன் ஜெபம் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? 28ஆம் வசனத்துல என்ன பண்றான்? ஜெபம் பண்றான். என்ன சொல்லி ஜெபம் பண்றான்? ஆண்டவரே என்னை ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம் லாஸ்ட், ஒரு விஷயம், இது பழைய ஏற்பாடு லாஸ்ட், ஆனா ஜெபம் பண்றான். 29 படிங்க. 29. சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு நடு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தியர் கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க, அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்து, இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். அல்லேலூயா. இவன் ஜெபத்தை கேட்கிறதுக்கு சரியான காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஆமா, நான் இதுக்கு முதல்லயே உங்களுக்கு சொல்லி தான் இங்க வந்தேன். முதல்ல ஆண்டவர் என்ன செய்யலாம், நம்மளை நினைக்க, நம்மளையும் நம்ம ஜெபத்தையும் நினைக்க வச்சது என்னதுன்னு சொன்ன தெரியுமா? எபிரேயர் 6:10 அவருடைய நாமத்துக்காக, அவருடைய ஊழியத்துக்காக பிரயாசப்பட்டதை, நீ பாடுபட்டதை கர்த்தர் பார்க்கிறார், நினைக்க வைத்தது. உன் ஜெபத்தை நினைக்க வச்சது. இப்போ கர்த்தருடைய நாமத்துக்காக அவன் பாடுபட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு அவன் என்ன செஞ்சான்? பாடுபட்டான். இஸ்ரவேலுடைய மீட்பங்க. ஏன்னா பெலிஸ்தியர் இஸ்ரவேலருக்கு அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. நல்லா கவனிங்க, இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு அடிமையா இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்தை மீட்கத்தான் யார சிம்சோனை கர்த்தர் எழுப்பினான்னு பார்க்கிறோம். அப்ப பெலிஸ்தியர் கையிலிருந்து விடுதலை ஆக்கத்தான் அந்த காரியத்தை செய்வதற்கு அந்த ஊழியத்துக்கு வந்தான்னு பார்க்கிறோம். அதை சிறப்பா செய்தான். அவன் சிறப்பா செய்தான். கர்த்தர் அவன் செய்த ஊழியம், ஆமென், கர்த்தருக்காக அவன் செய்த காரியங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஜெபத்தை கர்த்தர் நினைக்கணும்னா, பதில் செய்யணும்னா, நீ கர்த்தருடைய நாமத்துக்காகவும் அவருடைய ஊழியத்துக்காகவும் என்ன செஞ்சணும்? மிகுந்த பிரயாசப்படணும். பிரயாசப்பட்டினா அந்த பிரயாசத்தை பார்த்து கர்த்தர் நினைப்பார், பதில் தருவார். இப்ப சிம்சோனை நினைக்க வச்சது எது அப்படின்னா, நல்லா கவனிங்க, அவன் கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்தை எத்தனை முறை உச்சரிக்காம பார்த்தீங்களா? அவருடைய நாமத்துக்காக, அவருடைய ஊழியத்துக்காக, இஸ்ரவேலுடைய மீட்புக்காக அவன் பட்ட பிரயாசம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதே கர்த்தர் நினைவு கூர்ந்தார். கொர்நேலியுவே, உன் ஜெபமும் உன்னுடைய தானம் தர்மங்களும் நினைத்தருளப்பட்டது. அப்படின்னா கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்துக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? செய்யணும். செஞ்சாதான் ஜெபிப்பவர்கள் கர்த்தர் நினைப்பார். உன்னை நினைக்க வைக்கிற நீ கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக என்ன செய்யணும்? ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் என்ன செய்வார்? பிரதிபலன் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாருன்னு பார்க்கிறோம். அப்படி நாமத்துக்காக, கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள், ஆக்கிலா சில கொடுத்தார்கள் பார்க்கிறோம். அப்படி கொடுக்கிறவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? மறவாமல் நினைப்பார் பார்க்கிறோம். அப்ப சிம்சோன் செய்த பாவத்தை ஆண்டவர் மறந்துட்டாரு. அவன் செஞ்ச கிரியையை, அந்த கிரியை கர்த்தர் அவன்
பண்ண ஜெபத்தை நினைக்க செய்தது. அந்த ஜெபத்தை நினைக்க செய்த உடனேயே கர்த்தர் செய்தார். அவன் இழந்த வல்லமை வந்தது, அவன் இழந்த பலன் வந்தது, அவன் இழந்த அபிஷேகம் வந்தது. இழந்ததெல்லாம் கர்த்தர் திரும்ப என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டார். கொடுத்தாரா இல்லையா? கொடுத்ததுனாலதான் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த வீடு முழுவதும் தாங்கிட்டுங்க 2 தூண். ஆமே. மொத்தம் எத்தனாயிரம் பேர் இருந்தாங்க? 3000 பேர். நீங்க இந்த 3000 பேர்ல பெலிஸ்தீரில் உள்ள எல்லா பிரபுக்களும் அங்க இருந்தாங்களாம். அவங்கள பேரும் செத்துட்டான். அவன் உயிரோடு இருந்து கொன்னவங்களை பார்க்கலாம், சாகும்போது அவனை கொன்ன அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். இப்படி பிரபுக்கள் எல்லாம் அழிஞ்சபடினால அதற்கு பிற்பாடு இஸ்ரவேலர் பக்கம் பெலிஸ்தருக்கு தடை காட்டல. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை சூப்பரா செய்து முடிச்சான். பெலிஸ்தர் தலை காட்டல. அதுக்கப்புறம் ஏன்னா பெலிஸ்தருக்கு பக்கம் வர யாரு இல்ல, பிரபுக்கள் இல்ல, எல்லாரும் காலி அந்த வீட்டுல. அதோட அவன் ஜெபம் பண்ண, நானும் பயிரன்னு விட்டுட்டான். நான் செஞ்ச பாவம் என்ன அழியட்டும். பழைய ஏற்பாட்டு பாவம் அவனை அழிச்சிடும். புதிய ஏற்பாட்டில் உன் பாவம் இயேசுவின் ரத்தம் பாவத்தை அழிச்சிடும். நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வா, ஜீவனை பெற்றுக்கொள்வா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் அதுக்கப்புறம் இளைப்பாறினார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அதுக்கப்புறம் விடுதலை பெற்றார்கள் பார்க்கிறோம். அந்த விடுதலையும் இளைப்பாறுதலும் யாரு கொடுத்தா தெரியுமா? சிம்சோன் மூலம் கர்த்தர் கொடுத்தார். சிம்சோன் மூலம். அப்படின்னா அவன் சாகும்போது கூட வெற்றியா தான் சாகுறான்னு சொல்றேன். எதிரியை கொல்லிட்டு தானே சாகுறான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்திரம். கர்த்தர் அவன் ஜெபத்தை என்ன செஞ்சாருன்னா நினைக்கிறதுக்கு காரணம் சிம்சோன் கர்த்தருக்கு செஞ்ச ஊழியம், இடைவிடாமல் பட்ட பிரயாசம். தேவ பிள்ளைய கர்த்தர் இப்போ ஒன்ன பார்த்து கேட்கிறார். உன் ஜெபத்தை கர்த்தர் நினைச்சு அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் நீ இரவும் பகலும் கர்த்தருடைய ஊழியத்துக்காக என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ஆமென். அல்லேலூயா. அந்த ஞாயிற்றுக்கிழமை போனா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த அமாவாசை ஜெபம்னு இருந்தியானா உன் ஜெபத்தையே கர்த்தர் நினைக்க மாட்டார், செய்யவும் மாட்டார். தோத்திரம். இந்த பூசி முழுகிற வேலை எனக்கு கிடையாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நினைக்கத்தக்க கர்த்தருக்கு எதையாவது செய்யணும். யாக்கோபே, நான் உன்னை மறக்கலப்பா. யாக்கோப்பின் செய்கை என்ன செய்யுது? யாக்கோப்பை மறக்க வைக்கலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் 8:7 எழுதப்பட்டிருக்கு. யாக்கோப்பின் செய்கை நிமித்தம் கர்த்தர் யாக்கோப்பை நினைத்தார் என்று பார்க்கிறோம். அப்ப கர்த்தருக்காக, அவருடைய பணிக்காக, அவருடைய ஊழியத்துக்காக நம்ம எதையாவது செஞ்சா கர்த்தர் நினைப்பார், நீ ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நினைத்தார் உனக்கு நன்மைக்கு ஏதுவா நடக்கும். எரேமியா 29:11 பார்க்கிறோம். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அப்ப கர்த்தர் நினைக்கணும், நினைக்கத்தக்க உன் கிரியை இருக்கணும். ஆண்டோடைய ஊழியத்துக்காக என்ன செய்யணும்? உன்னை பாஸ்டர் கேட்டுருவாரு காணிக்க தசம்பாகம் அப்படிங்களா? எனக்காக அல்ல, கர்த்தருக்காக அதை செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. தோல் கொடுங்க உங்க ஜெபத்துக்கு. ஆண்டவரேன்னு சொன்னாலே போதும், இயேசுவேன்னு சொன்னா நினைப்பார், உடனே விடுதலை கொடுப்பார். அப்போ நீங்க பாருங்க. அப்ப அதனால தான் சங்கீதம் 91:14 அவர்கள் ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களை தப்புவித்து அவர் என்ன செஞ்சாராம்? கனப்படுத்தினார். ஆமென். ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். எப்ப தெரியுமா? கர்த்தர் ஆபத்துல, இக்கட்டு, நெருக்கத்துல உன் ஜெபத்தை நினைக்கணும்னா நீ கர்த்தருக்காக, கர்த்தருடைய பணிக்காகவோ எதையாவது செய்திருக்கணும். சிம்சோன் ஜெபத்தை கர்த்தர் கேட்க நினைக்க வைத்தது அவர் கர்த்தருடைய நாமத்துக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக. அவன் ஜீவனையே ஊழியத்துக்காக தான் கொடுத்து சத்தான் பாய்க்கும். ஆமென். அதனாலதான் கர்த்தர் அவனை நினைத்தார். அவன் ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்தார்? கேட்டாருன்னு பாய்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்பவர்களை நினைக்க வைக்கிற, ஆமென், ஜெபிக்கிறவர்களை நினைக்க வைக்கிற கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்துக்காக செய்தவர் தான் ஜெபிப்பவர்களையும் ஜெபம் பண்ணுகிற விண்ணப்பத்தையும், ஆமென், விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் நினைக்க வைக்கும். அல்லேலூயா, சோத்திரம். ஆண்டவர் சொல்லுவார், என் மகளே, என் மகனே, நீ என் ஊழியத்துக்காக
என்னுடைய நாமத்துக்கு பட்ட பிரயாசத்தை நான் நினைக்கிறேன். சிம்சோனே நான் நினைக்கிறேன், ஆக்கிலாபிஸ்கா நினைக்கிறேன். ஆமென். அவருடைய நாமங்கள் ஊழியம் செய்த பிலிப்பியர் 4:13 அது என்னமா அந்த வசனமா, அது அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் என்ன படி இருக்கிறது, எழுதப்பட்டிருக்கு பாருங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் இருக்கு பாருங்க, கடைசிலையா பிலிப்பியர் 4:13 இருக்காது, என்ன 4 அதெல்லாம் 2:13 ஏதோ ஒன்று இருக்கும் பாருங்க. அவர்கள் ஊழியம் செய்தபடினால அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஆமென். புஸ்தகத்தில் எழுதப்பட்டா என்ன செஞ்சிருக்கும், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப அவங்க செபத்தை கேளுங்க கேளுங்க, விண்ணப்பத்தை கேளுங்க கேளுங்க, நீ என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். உன் கிரியை கர்த்தர் நினைச்சு நினைச்சு ஞாபகப்படுத்தும். எப்போ டக்குன்னு ஜெபம் கேட்கப்பட்டு உனக்கு பதில் உடனடியாக வரும். ஆமென். அல்லேலூயா. ஜெபத்தை இவங்க சொல்லணும், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவாள். அவங்க ஜெபத்துக்கு உடனே கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ஜெபத்துக்கு நினைச்சுவார், பதில் கொடுப்பார். ஆமென். அப்படியே கொஞ்சம் எழும்பி நில்லுங்களா. ஆண்டவரே என் ஜெபத்துக்கு பதில் தாங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவரே ஒருவேளை கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்கு உம்முடைய ஊழியத்துக்காக, ஆமென், எசேக்கியாவை பார்த்து கர்த்தர் சொல்லிட்டார். கொஞ்சம் அப்படி எழுப்பி நில்லுங்களாம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்துல ஆமா எசேக்கியாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எசேக்கியா உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ செத்து போயிருவா அப்படின்னு சொல்லிட்டாரு. எசேக்கியா சொல்றான், ஆண்டவரே சோபரு பக்கமாக முகத்தை திருப்பி கொண்டு உம்முடைய ஆண்டவரே ஆலயத்துக்காகவும் ஆலயத்தின் முறைமைகளுக்காகவும் நான் செய்த அந்த ஊழியத்தை நீர் நினைக்கணும் என்று கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு அவன் வேண்டிக் கொண்டான். எசேக்கியா ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறதுக்கு அவன் கர்த்தருக்காக செய்த ஆலய பணிகள், எசேக்கியாவின் ஜெபம் கர்த்தரை நினைக்க வைத்தது. ஏசாயாவை கூப்பிட்டாரு, ஏசாயா போ, என் தாசனுடைய ஜெபத்தை நான் கேட்கிறேன், என் ஆலயத்துக்காக என் ஊழியத்துக்காக அவன் நல்லா பண்ணி இருக்கிறான், போ, அவன் சாவக்கூடாது, அவன் வாழணும், அவன் வாழணும், அவன் நாட்களோட என்ன 14 வருஷத்தை கூட்டி கொடு. தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளையே உன் ஆயுசு நாட்கள் பூரணமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் ஆயுசு நாட்கள், ஊழியம் செய்கிற தேவ பிள்ளையே உன் ஆயுசு நாட்கள் பூரணமா இருக்கும், பூரணமா இருக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.